ட்ராக்கிங் டெக்னிக்கும் பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக்கும் உள்ள டிஃபரன்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா இது என்ன அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணிருக்கு. ஸோ பேக் ட்ராக்கிங் வந்து ஃபாலோஸ் டிஎஃப்எஸ் அப்ரோச், பிரான்ச் அண்ட் பவுண்ட் வந்து என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணுது, பிஎஃப்எஸ் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுது. பேக் ட்ராக்கிங் சால்வ்ஸ் டெசிஷன் ப்ராப்ளம்ஸ், பிரான்ச் அண்ட் பவுண்ட்ல என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது. வைல் ஃபைண்டிங் சொல்யூஷன் பேட் சாய்ஸஸ் கேன் பி மேட். அதாவது நம்ம பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நிறைய அன்வான்ட் சாய்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பேட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரான்ச் அண்ட் பவுண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணிட்டே போவோம். ஓகே, இங்க வந்து பேட் சாய்ஸஸ் அப்படிலாம் எதுவும் நம்ம எடுக்க மாட்டோம். ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ வந்து நம்ம பேக் ட்ராக்கிங்கும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக்கும் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் சர்ச் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ இஸ் சர்ச்ட் until solution is found. ஸோ இதுல வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ இஸ் சர்ச்டு கம்ப்ளீட்லி டு கெட் ஒன் ஆர் மோர் சொல்யூஷன். இங்க வந்து நிறைய சொல்யூஷன்ஸை நம்ம கெட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டாவே வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீயை ஃபுல்லாவே வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இதுல வந்து பார்த்தோம்னா பேக் ட்ராக்கிங் உடைய அப்ளிகேஷன்ஸ், என் குயின்ஸ், சப்செட் சம் ப்ராப்ளம், பிரான்ச் அண்ட் பவுண்ட் உடைய அப்ளிகேஷன்ஸ் 15% அண்ட் டிஎஸ்பி ப்ராப்ளம்.